தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆயுத பூஜை நாள்ல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நவராத்திரி அப்படின்னாலே பெண்களுக்கான ஒரு பண்டிகை. பெண்களுக்கு தான் இது ரொம்ப முக்கியமான 9 நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சக்தியை தான் 9 நாட்களும் நம்ம வழிபடுறோம். இதுல முதல் 3 நாட்கள் துர்க்கைக்காகவும், அடுத்த 3 நாட்கள் லட்சுமிக்காகவும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதிக்காகவும் கொண்டாடப்படுது. வீரம், செல்வம், கல்வி இது 3மே மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த 3ஐயும் தர பெண் தெய்வங்களை தான் இந்த 9 நாளும் நம்ம செலிப்ரேட் பண்றோம். இன்னைக்கு நவராத்திரி பத்தி நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். நவராத்திரி பொம்மைகள் நிறைய பார்க்க போறோம். முக்கியமா ஒருத்தங்க வீட்டுக்கு போய் அவங்களோட சேர்ந்து நம்ம நவராத்திரி கோலுவை செலிப்ரேட் பண்ண போறோம். இந்த நிகழ்ச்சி ஜீ தமிழின் நவராத்திரி கோலு பவர்ட் பை இந்தியாஸ் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ, ஸ்பெஷல் பார்ட்னர் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், கோ பிரசன்டட் பை ராம்ராஜ் பட்டு வேட்டிகள், பட்டு சட்டைகள் அண்ட் போத்தீஸ் மற்றும் போத்தீஸ் வர்ணமஹால். நவராத்திரினாலே பெண்களுக்கான ஒரு பண்டிகை. பெண் குழந்தைகளும் சரி, பெண்களும் சரி வீட்டில் அழகா பட்டு பாவாடை, பட்டு புடவை எல்லாம் கட்டி சாயந்தரம் 6 மணி ஆனால் விளக்கேற்றி பூஜை பண்ணி எல்லாரையும் வீட்டு கொலுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு வெத்தலை பாக்கு கொடுக்கறதும், நம்ம எல்லாரும் வீட்டுக்கும் போய் வெத்தலை பாக்கு வாங்கி அங்கே குழந்தைகள்லாம் உட்காந்து சில பேர் சாமி பாட்டு பாடுவாங்க, சில பேர் சினிமா பாட்டு பாடுவாங்க. ரொம்ப என்டர்டெய்னிங்காக ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா டெஃபினட்டாக நவராத்திரியை தான் சொல்லணும். அண்ட் இந்த மாதிரி ரொம்ப எல்லார் வீட்டுக்கும் போறது வரது அப்படிங்கிறது 2 வருஷத்துல ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா இந்த பேண்டமிக்ல யாருமே அந்த மாதிரி பண்ணவே இல்லை. இந்த வருஷம் தான் கொலு திரும்பவும் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆயிருக்கு. எல்லாரும் இன்னும் மற்றவங்க வீட்டுக்கு இப்பதான் ஸ்லோவா போக ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன மாஸ்க் போட்டு போறாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில குழந்தைகளுக்கு நம்மளோட கல்ச்சர், நம்மளோட ட்ரெடிஷனை நம்ம பாஸ் ஆன் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா அவங்கள கொலு படிக்கட்டு கட்டுறதுலையும், கொலு பொம்மைகளை அடுக்கி வைக்கிறதுலையும் அவங்களை ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண வச்சாதான் அவங்களுக்கு நம்ம ட்ரெடிஷன் தெரியும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது எல்லாமே தாண்டி போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. கொலு பொம்மைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லார் வீட்லயும் ஸ்டாண்டர்டா சில பொம்மைகள் இருக்கும். ஒரு ராமர் செட் இருக்கும், அப்புறம் கிருஷ்ணர் ராதா இருப்பாங்க, அண்ட் சிவன், பார்வதி, பிள்ளையார், முருகன், இதெல்லாம் பொம்மைகள் ஸ்டாண்டர்டா எல்லார் வீட்லயுமே இருக்கும். அண்ட் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தனித்தனி செட்டாலாம் வைக்கிறாங்க. இப்போ கிருஷ்ணர்னா நிறைய கிருஷ்ணர் கலெக்ஷன் வச்சிருப்பாங்க ஒரு சில வீடுகள்ல. நிறைய பேருக்கு பிள்ளையார் ரொம்ப பிடிக்கும். பிள்ளையாரோட கலெக்ஷன் கலெக்ட் பண்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா பிள்ளையாரை தான் எப்படி வேணா பிள்ளையாரா காட்டலாம். ஒரு 2 கோடு போட்டு இப்படி வரைஞ்சாலே பிள்ளையார் அப்படிங்கிற மாதிரி காட்டலாம். அண்ட் மண் பொம்மைகள் முன்னாடிலாம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ தூக்கும் போதே செம்ம வெயிட்டா இருக்கும். அதை நம்மளால ஒரு 2 பேர் தூக்கிட்டு வைக்கணும். அந்த மாதிரிலாம் பொம்மைகள் நிறைய உண்டு. இப்போ ப்ராப்பரா பேப்பர் மேஷ்ல தான் நிறைய பொம்மைகள் வருதுனால பார்க்க தான் ரொம்ப பெருசா இருக்குமே தவிர ஈஸியா எடுத்து வைக்கலாம். அதை பேக் பண்ணி வைக்கிறதும் ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி ரொம்ப சுலபமாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் கலர்ஃபுல்லா ரொம்ப ரொம்ப பிரைட்டா அழகான கலர்ஸ்லாம் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிளஸ் எக்கச்சக்கமா செட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. ஸ்டாண்டர்டா இந்த பொம்மைகள் அப்படிங்கறத தாண்டி வித்தியாசமா என்ன செட் வைக்கலாம், தீமுக்கு ஏற்ற மாதிரி என்ன செட் வைக்கலாம் அப்படின்லாம் மக்கள் பிளான் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதுல நான் பார்த்தது ஒரு பிரசவ செட் அப்படின்றது. ஒரு பிரெக்னன்சி அப்படின்னா ஒரு லேடி பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு கூட அந்த நர்ஸா இருக்கட்டும், ஒரு டாக்டரா இருக்கட்டும், சுத்தி பிரசவம் பாக்குறவங்க, இந்த மாதிரிலாம் பிரசவ செட் அப்படின்னு ஒண்ணு வருது. அண்ட் கிருஷ்ணர் கிரிக்கெட் ஆடுற மாதிரி ஒரு செட் இருக்கு. அதுல கிருஷ்ணர் அவர் விக்கெட் கீப்பிங்ல கிருஷ்ணர் இருக்காரு, அந்த சைடு போலிங் போட கிருஷ்ணர் இருக்காரு, பேட்டிங் ஆட கிருஷ்ணர் இருக்காரு, ஃபுல்லா ஃபீல்டிங்ல கிருஷ்ணர் இருக்காரு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அதை பிள்ளையார்ல பார்த்திருக்கோம், பட் கிருஷ்ணர்ல புதுசா இருந்தது. ஸோ பொம்மைகள் தனித்தனி பொம்மையை விட இந்த செட்டா இருக்கிற பொம்மையெல்லாம் பேக் பண்றது தான் பெரிய கஷ்டமே. ஏன்னா ஏதாவது ஒரு பொம்மை நம்ம பேக் பண்ணாம எங்கேயாவது மிஸ் ஆயிட்டா கூட அந்த பசில்ல ஒரு பீஸ் மிஸ் ஆகிற மாதிரி ஆயிடும். ஸோ பார்த்து வச்சுப்பாங்க எல்லாரும் செட்டு. இதுல சொர்க்கவாசல் செட் பாத்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும். பார்க்கவே ஒரு கோவிலுக்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு செட்னா சொர்க்கவாசல் செட் தான். அண்ட் பர்த்டே செட் அப்படின்னு ஒன்று புதுசா வந்திருக்கு. இதுல அழகா கேக் வெட்டுற ஒரு பர்த்டே கேர்ள், அதை சுத்தி ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாரும் இருக்க மாதிரி ஒரு பர்த்டே செட்டு.
அண்ட் வளகாப்பு செட்டும் சீமந்த செட் இதெல்லாம் வந்து எப்பவுமே யூஸ்வலா எல்லார் வீட்லயுமே இருக்கும். ஸோ கல்யாணத்தை பேஸ் பண்ணி தான் எக்கச்சக்கமா செட்டே வந்து அழமையும். கல்யாண செட் அப்படிங்கிறது வந்து எல்லார் வீட்லயுமே இருக்கும். அந்த கல்யாண செட்டே ரொம்ப எலாபரேட்டா இப்போ வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ரிசப்ஷனுக்கு வந்து வருவாங்கல்ல, ஒரு ஊர்வலம் வருவாங்கல்ல, ஸோ அந்த ஊர்வல செட் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து கார்ல உட்காந்து வரா மாதிரி அந்த மாதிரி ஒரு செட் வந்து இருக்கு. பிளஸ் வீட்டில் வந்து பெண் பார்க்குற செட்டு. இப்பெல்லாம் யாரும் பொண்ணை பார்த்துலாம் வந்து கல்யாணம் பண்ணல. முன்னாடியே பொண்ணை பார்த்து வச்சுருக்காங்க, அப்புறம் தான் கல்யாணம் நடக்குது. பட் அப்போல்லாம் வந்து பெண் பார்க்கறதுங்கிறது ஒரு கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு செட்டாக இருக்கு. ஸோ கல்யாணத்தில் வந்து பெண் பார்க்கறதுலேருந்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் காமிச்சாச்சுன்னா அடுத்தது என்ன குழந்தை தான். ஸோ குழந்தை தொட்டில் போடுற செட்டு கூட வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி செட்டாக எக்கச்சக்கமான செட் பொம்மைகள்லாம் வந்து இருக்கு. இதெல்லாம் வாங்கி வைக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து பொம்மைகளில் எதுவும் மிஸ் ஆகக்கூடாது, எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். ஒரு பொம்மையில் ஏதாவது ஒரு சின்ன கிராக்கோ சின்ன ஏதாவது உடஞ்சதுன்னா கூட அது வந்து நல்ல சகுனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு வருஷம் கரெக்ட் வேறு பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது மூக்கெல்லாம் ஆனால் டக்குன்னு உடஞ்சிரும், அதெல்லாம் வந்து சரி பண்ணி தான் வந்து வைப்பாங்க. உடஞ்ச பொம்மைகளில் கொஞ்சம் உடஞ்சா கூட வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பொம்மைகளை பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கோ. அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய சிறு தொழிலாளர்களோட உழைப்பு இந்த பொம்மைக்குள்ளே போகுது. ஸோ ஏன்னா புதுசாக இவங்க வந்து இந்த மாதிரி செட்டெல்லாம் கண்டுபிடிக்க நிறைய அழகழகான பொம்மைகள் வர அவங்களோட கிரியேட்டிவிட்டியும் இல்லை ஜாஸ்தி, அவங்களோட பங்களிப்பு ஜாஸ்தி. நவராத்திரினாலே இந்த கொலு பொம்மைகள், அதுக்கப்புறம் கொலு விசிட் இதெல்லாம் வந்து தாண்டி டெய்லி ஒரு சுண்டல் பண்ணுவாங்க. சுண்டல் வகை வகையாக இருக்கும், டெய்லி ஏதாவது ஒரு ஸ்வீட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஸோ ஹாப்பியாக இருப்பாங்க. பட் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படிலாம் நினைக்க முடியாது. ஏன்னா வந்து நவராத்திரி முடிஞ்ச உடனே இந்த கொலு பொம்மைகள்லாம் எடுத்து தொடச்சி அதை பக்காவாக வந்து பேப்பர் மற்றதெல்லாம் துணியெல்லாம் போட்டு கட்டி பேக் பண்ணி மேலே ஏற்றி வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடும். பட் இந்த நவராத்திரி அப்படின்னாலே வந்து எல்லாருமே சேர்ந்து யுனைட்டடாக உட்காந்து இந்த கொலு வைக்கிறதுலேருந்து வீட்டுக்கு வரவங்களை வந்து வரவேற்று அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிற விஷயத்தில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு யூனிட்டி, அதாவது ஃபேமிலியில் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் வேலைக்கு போவாங்க, பசங்க ஸ்கூலுக்கு போவோம், எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கொண்டாடுற ஒரு பண்டிகை அப்படின்னா டெஃபினட்டாக நவராத்திரி தான். ஸோ அந்த விதத்தில் நவராத்திரி ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ இந்த நவராத்திரியை இன்னும் ஸ்பெஷலாக்க நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒருத்தங்க வீட்டு கொலுவை தான் போய் பார்க்க போகிறோம். அவங்க என்னெல்லாம் தீம் செட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அழகாக கொலு வச்சுருக்காங்க, அவங்க வீட்டில் இன்னைக்கு என்ன சுண்டல், அதில் தான் நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்க வீட்டுக்கு போய் கொலுவை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், வாங்க வாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? சோ பியூட்டிஃபுல். எங்க வீட்ல 2 பொம்மை தான் இருக்கு நினைச்சேன், அங்க காலியா இருக்கேன். நாங்க நிக்கிறீங்களா? நான் வேணா இங்க அப்படி உட்காந்துக்கிட்டோமா? ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. சோ நைஸ் டு மீட் யூ. எல்லாருமே வந்து இவங்களை வந்து லக்ஷ்மி அக்காலேருந்து இப்ப லக்ஷ்மி அம்மா ஆயிட்டாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து கூப்பிடுறாங்க. எனக்கு அவங்கள பார்த்த உடனே நான் சொல்லிட்டேன், நான் அக்கான்லாம் கூப்பிட மாட்டேன், லக்ஷ்மி தான் கூப்பிடுவேன். சரி பரவாயில்ல போக. என்ன சொல்றது, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தானே இருக்கு அம்மாங்கிற வார்த்தை. பாசத்தை அப்படியே கொட்டுறாங்க, அதனால இருந்துட்டு போட்டோம், நானும் அப்படியே விட்டுட்டேன். ரொம்ப அழகா இருக்கீங்க, வெரி பிரிட்டி. எங்களுக்கு அழகான ஒரு கொலு பார்க்கணும் அப்படின்ன உடனே ஜீல வந்து முதல்ல சொன்னது, நீங்க வந்து லக்ஷ்மி வீட்டுக்கு போங்க, அவங்கள விட அழகா கொலு வைக்க முடியாது சொன்னாங்களா? ஆமா. ஒரே ஒரு நாள் லீவ் கொடுக்குறீங்களா? எனக்கு லீவ் மட்டும் கொடுக்கறது இல்ல ஷூட்டிங்ல. அட பாவிங்களா, லீவும் கொடுக்காம கொலுவும் செட் பண்ணா எப்படி சொல்லுங்க? எப்படி முடியும்? இவ்வளவு பியூட்டிஃபுல்லா எல்லாமே நீங்களே செட் பண்ணீங்களா உட்காந்து? நான் மட்டுமே கிடையாது, அம்மா அப்பா என் பையன் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க வந்து ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணிட்டு இங்க குழுவும் வச்சுக்கிட்டு இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு எப்படி இதெல்லாம் எப்படி முடியலையே? இல்ல, ஒரே ஒரு விஷயம்தான் இங்க இருக்கு பாருங்க, இதுதான் நான் இந்த வருஷம் வச்சதே வந்து தீம் அப்படின்னு வச்சது என்னன்னா பெண் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அந்த பெண்ணுக்குள்ள வந்து எல்லாமே இருக்கும். அயரா உழைப்பு அப்படிங்கிறதே வந்தானே, நமக்கு பிடிச்ச எல்லா விஷயத்துக்காகவும் நம்ம மெனக்கெடுவோம். பாத்தீங்களா, பொண்ணுன்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு எங்க வீட்டுல என்ன வந்து சொல்லுவாங்க. இதை பார்த்த உடனே நீயும் இருக்கே. ஆனா நிஜமாவே ஐ கேன் ரிலேட் டு திஸ். ஏன்னா வந்து குழந்தை பிறந்த உடனே அது எப்படிதான் அந்த டைம் போகுமோ தெரியாது. ஒரு பக்கம் இவங்க அழ, ஒரு பக்கம் அங்க வேலை வர, நைட்டு ஃபுல்லா தூங்காம காலையில சீக்கிரம் எழுந்து. ஆக்சுவலி எல்லாரும் சொல்லுவாங்க, இப்போ நம்ம வந்து டான்ஸ் கத்துக்கிட்டு, பாட்டு கத்துக்கிட்டு, சமையல் செஞ்சுட்டு, ஒரு டெய்லரிங் கத்துக்கிட்டு, வாட் எவர் அது செய்யறவங்க தான் மல்டி டேலண்ட்னு.
கிடையாது. பை டிஃபால்ட் பொண்ணே வந்து அவ மல்டி டேலண்டட் தான். அவளுக்கு இன்னொரு பேரு மல்டி டேலண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம ஒவ்வொரு பொம்மையா பாக்கலாமா? இந்த செட்டா பொம்மையை வந்து கரெக்டா அடுக்கிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒண்ணு மிஸ் ஆனாலும் கஷ்டம் பேசிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா இல்ல. சோ இதுல இருந்து போவோம். இது வந்து இதுதான் ஆக்சுவலா இது வந்து பாப்பா பிறக்குது, ஒரு பொண்ணு பிறக்கிறது. அது நைஸ். அதுக்கப்புறம் அம்மா வந்து அதுக்கு பால் கொடுத்து வளர்க்கறது. அதுக்கப்புறம் அந்த பாப்பாக்கு வந்து தாய் மாமா மடியில வச்சு மொட்டை அடிச்சு காது குத்துறது. இது வந்து அவ படிக்கிற ஸ்கூல். நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஆமா, அடுத்த ஸ்டேஜ் அவ படிக்கிற ஸ்கூல். அங்கேயுமே ஒரு டீச்சர் இருக்காங்க, சரஸ்வதி கல்வி கடவுள், பெண் கடவுள் அவங்க இருக்காங்க. அண்ட் நம்ம பாரத மாதா. சோ எல்லாமே பெண் ரிலேட்டடா இருக்கணும்னு சொல்லி அங்க. அடுத்து அவ டியூஷன் போவாள்ல, சோ ஆப்வியஸ்லி டியூஷன் போவா. அப்புறம் பாட்டு கத்துப்பா, பாட்டு கிளாஸ். அதுக்கப்புறம் அவ டாக்டர் ஆயிட்டா. அப்படியா? எங்க அங்க போயிட்டீங்க? டாக்டர் ஆயிட்டா. இது வந்து பர்த்டே செலிப்ரேஷன். சோ அவளோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது எல்லாரும் நல்ல நவநாகரிகமா இருப்பாங்கல்ல. இங்க வந்து நம்ம ட்ரெடிஷனல் படி பாவாடை தாவணி போட்டு ஒரு பொண்ணு, மாஸ்க் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி. நெக்ஸ்ட் அவளோட கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து ரிசப்ஷன். அங்கேயுமே பெண்கள் தான் வந்து அந்த கச்சேரி, பாட்டு பாடுறதுல வாத்தியம் எல்லாமே பெண்கள் தான். நைஸ். சோ அதாவது வந்து இந்த வாட்டி தீமே வந்து பெண்கள் அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. சோ பெண்கள் தான் வந்து எல்லாத்துலயும். ஆனா உண்மை நவராத்திரிங்கிறதே வந்து சக்தி தான். சோ எல்லா விதமாவும், அதாவது நம்ம மல்டி ஃபேசட் மாதிரி எல்லா அவதாரமும் நம்ம வந்து பார்ப்போம். ஒரு சக்திக்குள்ள வந்து அத்தனை பேரும் பார்ப்போம். அதுதான் நவராத்திரி. இதை விட பெர்ஃபெக்ட்டான ஒரு தீம் யாருமே செலக்ட் பண்ண முடியாது. ரொம்ப அழகா இருக்கு, பியூட்டிஃபுல். அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்துல இருந்து இங்க பந்தி சாப்பாடு. அப்புறம் அவளோட சீமந்தம். சோ ஒரு பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்தாதான் முழுமையடையோவா அப்படிலாம் சொல்லுவாங்க. சோ அது அடுத்தது அவளுடைய இன்னும் ஒரு முழுமையான வாழ்க்கை என்னன்னா, பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரும் 60ஆம் கல்யாணத்தோடு அந்த ஒரு அங்க வந்து பெண்கள் வந்து எப்பவுமே சுயநலம் இல்லாம எல்லாருக்காகவும் வேண்டிப்பாங்க. அவங்க செய்யற வேண்டுதல்கள் தான் அந்த கோவில்ல வந்து அங்க பிரதர்ஷனம் பண்றது, அது இது எல்லாமே இருக்கும். அண்ட் பெண் தொழிலாளிகள் அப்படிங்கிற மாதிரி இது கிளி ஜோசியம் பண்றவங்க, கரகாட்டம், அப்புறம் வந்து அந்த புல்லுக்கட்டு எடுக்கிற அம்மா. சோ இது வந்து என்ன ஒரே காசா இருக்கு? இது காசா எடுத்துட்டு போலாமா? எடுத்துட்டு போங்க. இது குபேரன் செட் பண்ணலாம் அப்படின்னு இந்த வருஷம் நினைச்சோம். ஏன்னா அம்மா வந்து வீட்டுல வாரம் குபேர பூஜை பண்ணுவாங்க வியாழக்கிழமையானா. சோ அந்த ஒரு எஃபெக்ட் எங்களுக்கு வந்தது, எனக்கும் என் பையனுக்கும். அதனால இந்த மாதிரி பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி இது வந்து இந்த வருஷம் வெள்ளியில நாங்க வாங்கினோம். என்ன ஸ்பெஷல்னா லக்ஷ்மி குபேரர். இவருடைய உடம்பு வந்து குபேரன் மாதிரி இருக்கும், லைக் இந்த மாதிரி தொப்பை தாத்தா. பட் முகம் வந்து லக்ஷ்மி. இது வந்து கஸ்டமைஸ் கேலண்டர் என்னோட ஃப்ரெண்ட் செஞ்சு கொடுத்தது. எதுக்காக இது பண்ணிருக்கோம்னா, ஒரு மந்த்தும் ஒன்னொன்னு பண்ணிருக்கேன். இந்த அக்டோபர்லயே இந்த போட்டோ ஸ்பெசிபிக்கான அவார்டு வாங்கினதா? நம்ம லாஸ்ட் 3 இயர்ஸா ஜியோட அவார்ட் நான் வாங்கிட்டு இருக்கேன். நைஸ். ஃபர்ஸ்ட் வந்து பெஸ்ட் வில்லி வாங்கினேன், லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ஃபேவரட் வில்லி வாங்கினேன். இன்னொரு அவார்டு உள்ள இருக்கு. அடுத்தது வந்து ஒரு படிக்கட்டு கட்டி நீங்க என்ன பண்றீங்க, ஒரு மேல ஒரு படிக்கட்டு கட்டி அவார்டெல்லாம் அடுக்கி வச்சிருங்க. ஆனா எனக்கு இந்த பால்வடியும் முகத்துல, இவ்வளவு அழகான ஒரு முகத்துல வில்லி எப்படி எங்கேருந்து வராங்கன்னே புரியலையே. தெரியல, மேபி நம்ம நவகிரக நாயகிகள் மாதிரி ஒரு நாயகி ஏதாவது உள்ள இருக்கலாம். உள்ள இருக்கிறது வெளியில வந்து. லக்ஷ்மி வீட்டு கோலு நிஜமாவே லக்ஷ்மிகரமா இருக்கு, அவ்வளோ பாசிட்டிவ் வைப். அது மட்டும் இல்லாம அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் பார்த்து நானே ஒரு நிமிஷம் நமக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு ஷாக் ஆயிட்டேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கோலு பத்தி பார்க்க போறோம். அழகழகான பொம்மைகள் லக்ஷ்மி வீட்டுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்க போறோம். அதாவது லக்ஷ்மியோட கோலு இவ்வளவுதான் அப்படின்னு நீங்க இதுவே ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அவ்வளவுதான் நினைச்சீங்கன்னா கிடையவே கிடையாது, வேற லெவல் அவங்கெல்லாம். இதுக்கே எப்படி அப்படின்னு பார்த்தா இன்னும் ரூம் ஃபுல்லா வச்சிருக்காங்க. வாங்க போவோம், ஃபுல்லா வாங்க டோராவின் பயணங்கள் மாதிரி. ஆமா, நாங்க இப்ப எங்க போறோம்? கோலு பார்க்க போறோம். ரொம்ப அழகா இருக்கு. அதாவது இத்தனை பொம்மையை வந்து நீங்க பாதுகாத்து அழகா வச்சு அடுக்கி எல்லாம் பண்ணி யூ ஆர் அ சூப்பர் உமன். நிஜமாவே பேலன்சிங் எவ்ரிதிங் இஸ் லைக் பியூட்டிஃபுல். இது வந்து யார் பண்ணது? இது வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலி இந்த அம்மன் என்னன்னா, முதல் 3 நாள் வந்து துர்கையா இருப்பாங்க, அடுத்த 3 நாள் வந்து லக்ஷ்மியா இருப்பாங்க, அடுத்த 3 நாள் சரஸ்வதி. சோ 3 நாள் வந்து அம்மன் அலங்காரம் பண்ண. ஏன்னா கலசம் வந்து நம்ம தொட மாட்டோம், அந்த முதல் நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் தொட போக கூடாது.
ஸோ இந்த அம்மனுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி அது மாதிரி டெய்லி வந்து முதல்ல குங்கும அர்ச்சனை பண்ணுவேன் 3 நாள் துர்கைக்கு. அடுத்த 3 நாள் இது வந்து வெள்ளி தாமரையில அர்ச்சனை பண்ணுவோம். அடுத்த 3 நாள் வந்து மல்லிகை பூவுல வச்சு அவங்களுக்கு அர்ச்சனை. சோ இதுவும் அதே மாதிரி இந்த அம்மன் வந்து பெரியபாளையத்தம்மன். இத அம்மா வந்து ரொம்ப ஆசையா வாங்கி வீட்டுல வச்சிட்டு இருந்தாங்க. தம்பி வந்து என்னம்மா நீ தினமும் இந்த அம்மனை வீட்டுல வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னா அம்மா வந்து சரி அக்கா கிட்ட கொலுல கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி அது வருஷம் அவங்களுக்கு அதே மாதிரி அலங்காரம். நிறைய வந்து பழைய பொம்மைகளும் வந்து நீங்க பாதுகாத்து வச்சிருக்கீங்களா? அந்த தசாவதாரம். எங்க வீட்டு தசாவதாரம் இப்ப எல்லாம் பெரிய பெரிய தசாவதாரம் வந்திருக்கு. பட் எங்க வீட்டு தசாவதாரம் மாதிரி ஒரு முச்சட்டையான முகம்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப கியூட்டா இருப்பாங்க அவங்க எல்லாம் பாக்குறதுக்கு. ஹாய் ஹாய் வெல்கம் வெல்கம் கம் கம். நீங்க வந்துட்டே இருக்காங்க, இன்னமும் நிறைய வருவாங்கல்ல நம்ம ஆளுங்க. செம்மையா இருக்குல்ல ஸ்ரீநிதி குட்டி. பாத்தியா கொலுனா இப்படிதான் வைக்கணும், தெரியுமா உனக்கு? தெரியும். சரி, சோ இன்னைக்கு வந்து லக்ஷ்மி அவங்களோட கொலு வந்து நம்ம ஃபுல்லா சுத்தி பார்த்தாச்சு. நீ நவராத்திரினா என்னன்னு சொல்லுவா? ஃபர்ஸ்ட் வந்த உடனே உங்ககிட்ட தான் கேள்வி. நவராத்திரினா வீட்ல அந்த நைட் சாப்பிடுவேன், சுண்டல் சாப்பிடுவேன். டெய்லி ஒரு சுண்டல். நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வேற என்ன, இந்த மாதிரி பொம்மை எல்லாம் வச்சு அப்படியே இந்த அழக ரசிச்சா மட்டும் போதும். இல்ல நமக்கு ரசிப்பு தன்மை இருந்தாலே நாளடைவில் அவங்க செய்ய இப்பதான் வந்து அவங்க சொன்னாங்க இந்த பொம்மை எல்லாம் எப்படி பாதுகாத்து வச்சாங்க, எப்படி எடுத்து வைக்கிறாங்க, எப்படி திருப்பி கட்டி மேல வைக்கிறாங்க தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டேல. இல்ல இப்ப தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். அதாவது நீங்க வந்து அவ்வளவுதான், நீங்க ஜாலியா இருங்க. எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, நான் வந்து ஒரு 3 years குலு இது போயிருந்தேன், ஜட்ஜா போயிருந்தேன். அப்போ வந்து நம்ம நிறைய கேட்டு போல. அப்ப அவங்க வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு குலுல வந்து முக்கியமா 5 பொம்மைகள் கண்டிப்பா இருக்கணும். நம்ம எது வைக்கிறோமோ வைக்கலையோ பிகினர்ஸ் கூட வந்து இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு சொன்னது வண்ணான் வண்ணாத்தி, அப்புறம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, அண்ட் செட்டியார் அப்பா அந்த அவங்க 2 பேரு, அண்ட் வந்து குறவன் குறத்தி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மரப்பாச்சி இருக்கணும். இந்த 5 பொம்மைகளும் கண்டிப்பா இருக்கணும். சோ அவங்களோட நம்ம ரிலேட் பண்ணி பார்த்தோம்னா வண்ணான் வண்ணாத்தி வந்து நம்மளோட அழுக்கெல்லாம் துவைக்கிறவங்க. சோ நம்மளோட கஷ்டம் எல்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரு பிளெக்சிபிளா இருக்கணும். நம்ம நல்லது கெட்டது எல்லாத்துலயும் ஒரு பிளெக்சிபிளோட இருக்கணும். ஆமா அது. அந்த குறவன் குறத்தி எப்படின்னா, அது அவங்களுமே வந்து நிறைய ஊர்களுக்கு போவாங்க, அந்த மாதிரி அடாப்டபிள் அந்த மாதிரி இருக்கணும்னு. மரப்பாச்சி வந்து ஒரு உயிர் உள்ள ஒரு என்ன சொல்றது, மரப்பாச்சின்னு சொல்லுவோம். நான் நினைப்பேன் இந்த மண் பொம்மைகளா பார்க்காம எல்லாத்துக்குமே உயிர் இருக்கிற ஒரு பொம்மைகள், ஒரு உயிர்கள் தான் எல்லாமே. அண்ட் ஃபைனல் செட்டியாரமா வணிகம், அந்த பினான்சியலா நம்மளோட இது வந்து growth நல்லா இருக்கும். சோ இந்த 5 இவ்வளவு வருஷமா தெரியவே தெரியாது, யாருமே இவ்வளவு அழகா நமக்கு சொல்லல. இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கொலுல. என்னது சொல்லு? இந்த இது வச்சிருக்காங்கல்ல, ஆமா அது சின்ன வயசுல நாங்க பண்ணுவோம், கடுக்கலாம் போட்டு வளர விடுவேன். ஆனா வந்து இப்போ நான் வந்து ஒரு 6-7 குழுவுக்கு போயிட்டேன். பட் யார் ஆட்லுமே அப்படி இல்ல. லைக் எல்லாருமே வந்து அந்த ஆர்டிபிஷியல் கிராஸ், அந்த லான் மாதிரி போட்டு விட்டுருவாங்க, அப்படிதான் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு நான் அதை பாக்குறேன். சோ அழகா அப்சர்வ் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி அது வந்து நாங்களே அப்படியே வந்து உட்கார்ந்து டெய்லி வளர்தா உங்க வீட்டுல முதல்ல வளர்தா எங்க வீட்டுல முதல்ல வளர்தா அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு 2-3 நாள் முன்னாடியே போட்டுடுவோம். அது அந்த முளை கட்டி வச்சிருப்போம். அமாவாசை அன்னைக்கு அதை எடுத்து கலசம் வைக்கிற அன்னைக்கு அதை போடுவோம். அண்ட் ஐ திங்க் இன்னைக்கு வந்து we are like extremely happy and we had a good time. Thank you so much for inviting us. எப்போதுமே எனக்கு கொலு எப்படின்னா, லைக் நிறைய பேர் வீட்டுக்கு போயிருக்கேன், இதோட கிராண்டாலாம் இருக்கும். ஆனா இது ஒரு கனெக்டிவிட்டி இருக்காது, ஒரு வைப் இருக்காது. வைப் வருதா? ஐயோ கரெக்டா தான் சொல்லிருக்கேன். கரெக்டா தான் சொல்லிருக்கேன். பட் இங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பயங்கரமா இருக்கு. லைக் ஒரு செட்டப் மாதிரி இல்ல, ஆக்சுவலா ஒரு ஹோம் கொலு மாதிரி இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்சுவலி இன்வைட்டிங் மீ. அண்ட் ஆல்சோ வந்து இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் காமிக்கிறதுக்கு நீங்க எக்ஸப்ட் பண்ண கரெக்டா சொல்லிருக்காங்க. அதாவது வந்து ஒரே ஒரு விஷயம் சொன்னாலும் உருப்படியா அழகா சொல்லியிருக்கேன்.
ஸோ நிஜமாவே ஒரு பிளெஸ்ட் அட்மாஸ்பியரா இருக்கு. இவங்க சொன்னதுல வந்து நிஜமா எங்களோட ஆசைகள் எல்லாம் வந்து நிறைவேறணும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிஜமாவே இருக்கு. ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். நமக்கு மட்டும் இல்ல, பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் அந்த blessing எல்லாரும் நல்லா இருப்போம். டெஃபினட்டா எல்லாருமே நல்லா இருப்போம். அண்ட் நவராத்திரி அப்படின்னாலே ஸ்பெஷலா இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி வந்து நவராத்திரியில ரொம்ப ரொம்ப வந்து ஸ்பெஷலான ஒரு விஷயம். அண்ட் we are all so happy. இதே ஹாப்பி நோட்டோட இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். until then it's bye from Manjana, ஸ்ரீநிதி குட்டி and Lakshmi.